இதெல்லாம் அரசரா வந்து கேட்கறாரு, நீ பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவனோட ஆயுதத்தை ஓங்குறாங்க. நம்ம காக்கியா சும்மா எந்திரிச்சு நடந்து வந்தாலே பாத்தீங்கன்னா அவங்களாம் மயக்க போட்டு விழுந்துருவானுங்க. உடனே நம்ம காக்கியா தெஞ்சுக்கிட்ட வந்துட்டு, நீ வந்து என்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டில, என்னோட பேர் தான் காக்கியா, நான் வந்து இந்த லேண்ட் ஆஃப் டிவைன் ட்ரீயை தான் பாதுகாக்க வந்திருக்கேன். நம்ம டெஞ்சியும் காக்கியாக்கு இருப்படமும் கொடுத்து ஒரு பணிப்பெண்ணுமே காக்கியாக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. காக்கியா உட்சியும் எந்திரிச்சு ஜன்னல் கிட்ட போறாங்க. ஜன்னல் கிட்ட போயிட்டு அந்த டிவைன் ட்ரீயை தான் பார்த்துட்டு அந்த பணிப்பெண் சொல்லுது, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரத்தை பார்த்தேன், இந்த மரம் இப்ப வேகமாக வளர்ந்துருச்சு, அந்த மரத்தை பத்தி நான் வதந்தியும் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மரத்து கிட்ட போறவங்க எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி விழுந்துடுறாங்களாம் அப்படின்னு பார்த்து நம்ம காக்கியா திரும்பி பார்க்க, உடனே அந்த பொண்ணு மன்னிச்சிருங்க தப்பா ஏதாவது சொன்னான்னு சொல்ல, இல்ல நீ கரெக்டா தான் சொன்ன அப்படின்னு சொல்றாங்க நம்ம காக்கியா. அன்னைக்கு லேண்ட் ஆஃப் கான்னு ஒரு ஊர்ல இருந்து 2 பேர் வரானுங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாக்கோ, இன்னொருத்தன் பேரு கென்பென். அந்த காலகட்டத்திலயும் போர்ன்ற ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எதுக்கான போர்னு பாத்தீங்கன்னா எல்லைகளுக்கான போர்னு கூட வச்சுக்கலாம். அவங்க இவங்களை மிரட்டிட்டு நக்கலா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. இதை பார்த்து லாட் டெஞ்சோட ஆளுங்க இவங்க சும்மா கூட ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அதுக்கு லாட் டெஞ்சி அவங்க நம்மளோட 3 மாதம் அதிக படைபலம் வச்சிருக்காங்க, போர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி நம்ம லாட் டெஞ்சி அப்படியே வாக்கிங் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பனிப்பெண் நின்றுட்டு இருக்கா, என்ன நீங்க நின்றுட்டு இருக்க, அப்ப காகியா எங்கன்னு சொல்லி கேட்க, பனிப்பெண் சொல்றா, காகியா ராத்திரியான